ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுகலை சமையல். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சுபா யூடியூப் சேனலில் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் தினத்தை முன்னிட்டு எங்கள் அக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் இதை விளம்பரப்படுத்த சொன்னதுனால அந்த வீடியோ எடுத்து வச்சிருந்து மகளிர் தினத்தை அன்னைக்கு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டுருக்கேன். இது டெரக்கோட்டா ஜுவல்லரின்னு பேர். இதுக்கு பேர். ரொம்ப கஷ்டப்பட்டு நுணுக்கமாக அந்த அச்சையை வாங்கி எங்கள் அக்கா ரொம்ப ஒரு இது செய்கிறதுக்கு அவ்வளோ நுண்ணிப்பாக அதை பொருத்தி அழகாக நுண்ணிப்பாக செஞ்சுருக்காங்க. அவ்வளோ கலைங்க அவங்கக்கிட்ட. என்ன பேக் தைக்கிறாங்க, பர்ஸு தைக்கிறாங்க, ஃபேன்சியாக என்னென்ன பாருங்கள், ஜிமிக்கி கழுத்தில் மாட்டுறது, அப்போ நெக்லஸ்ஸு, பேங்கிள்ஸு, சுடிதார் போடணுமா அதுக்கு தகுந்த மாடல், ஷேரி கட்டணுமா அதுக்கு தகுந்த மாடல், மால் ட்ரெஸ் போடணுமா அதுக்கு தகுந்த மாடல், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடலுங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவங்கள எங்கள் அக்கான்னு சொல்கிறதுக்கு பெருமையாக தான் இருக்குது. இவ்வளோ டேலண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம சமைக்கிறத எடுத்து வீடியோ போட்டுட்ருக்கோம், அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அவங்களுக்கு கைத்தொழில் நிறையா தெரிஞ்சிருக்கு, அதை உற்சாகப்படுத்துகிறாங்க. வீட்டில் ஃபஸ்ட்டு பெண்களை வந்து நல்லா உற்சாகப்படுத்துங்க, என்கரேஜ் பண்ணணும். அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணாதான் அவங்க இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க, எங்கள் அம்மா அப்பா, எங்கள் மருமக எல்லாருமே என்னை வந்து உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினாலேயே என்னால் இப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபரை நான் வின் பண்ண போகிறேன். அதுவே பெரிய 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 சந்தோஷம் எனக்கு. அது கிடச்சது பெரிய வரம். இன்றைக்கி மகளிர் தினத்துக்கு இந்த வீடியோ போட்டுட்டு நான் பேசுகிறேன்னா, இந்த வீடியோவில் வர ஐட்டம்ஸு, அந்த மணி, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நான் ஒரு மாடலாக போட்டுட்டு நான் என் மனசுக்குள்ளே உள்ளதெல்லாம் இன்றைக்கி பேச போகிறேன். மகளிர் தினத்துக்காக மகளிரை பற்றி பேச போகிறேன். அந்த காலத்துலலாம் படிக்கவே விடலைங்க லேடிஸுங்களை, பெண்களை வந்து படிக்க கூட விடலை. அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. வெளி உலகமே தெரியாமல் வாழ்ந்துட்டாங்க எல்லாருமே. இல்லை குறிப்பிட்டவங்கள. ஏன் இன்றைக்கி எங்கள் அம்மா சொன்னால், எங்கள் அம்மா வந்து தனியாக இது வரைக்கும் பஸ்ஸுலையோ கார்லையோ எங்கேயுமே தனியாக போனதில்லை. பக்கத்தில் இருக்க கடைக்கு கூட போனதில்லைங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா அப்பையிலேருந்தே அவங்கள பழக்கி அந்த மாதிரியே வந்துட்டாங்க. அவங்க பொண்ணாக நான் பிறந்து இவ்வளோ வாய் பேசிட்டு இன்றைக்கி 1,00,000 சப்ஸ்கிரைபரை ரெடி பண்ணியிருக்கேன்னா அதுவே பெரிய விஷயம் தானே. அதுக்கு உறுதுணையாக இருந்தது யார்? உற்சாகப்படுத்துறது யார்? என்னோடய பசங்க, பாப்பா, அம்மா அப்பா. அவங்க வந்து செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தால் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கவே முடியாது. சரியா? அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற லேடிஸ், அம்மாவாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், மகள்களாக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய விடுங்க. அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அது மட்டும்தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். பெண்களுக்கு அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணுங்க. இல்லை அதுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. அப்படி சப்போர்ட்டு பண்ணாட்டி அதை போய் செய்யாத அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வளர்ந்து வந்துடுவாங்க. ஓகேவா? அது பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒரு டிசைன். அவங்க கொண்டு வந்து பேக்லேருந்து எடுத்து வச்சு காமிக்கலன்னு உண்மையிலே நான் மெய் சிலுத்து போயிட்டாங்க. எப்படி ஜெயாக்கா இவ்வளவு எப்படி உங்களால் செய்ய முடிஞ்சிச்சுங்க? அது ஒவ்வொரு இதுவும் செய்கிறதுக்கு எனக்கு கை வலிக்குது, கண்ணை உத்து பார்க்குறேன், கண் வலிக்குது, முதுகு வலிக்குது, குனிஞ்சி அதை ரெடி பண்ணும்போது அப்படிங்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பொருளோட வேலையை வந்து செஞ்சு அவங்களுக்கு தான் தெரியும். சரி, நம்மளால் என்ன முடியும், கொண்டு வாங்க அதை வீடியோவில் போட்டு விடுவோம் யூடியூப்பில் அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜெயா டெரக்கோட்டா இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள், எல்லாமே போட்டிருக்குறாங்க. ஓகேவா? அப்படி எதுவும் இல்லை, வேறு எதுவும் டவுட்டுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். அது எப்படி வாங்கணும், எப்படி வாங்கணும், எவ்வளோ விலைன்னு நீங்கள் என்ன கேட்டாலும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஒவ்வொரு மாடலும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை வந்து எடுக்கிறது எங்கள் பாப்பா தான் எனக்கு வீடியோவே எடுக்குது. எங்கள் அக்கா எடுத்து கொடுக்குறாங்க, நான் போட்டு இது பண்ணுறேன். எங்கள் பாப்பா தான் என்னையே வீடியோவே எடுக்குது. பாப்பாவும் பையனும் சேர்ந்து தான் அந்த வீடியோவே எடுத்தாங்க. ஓகேவா? அது இன்றைக்கி மகளிர் தினத்துக்காக இந்த வீடியோ போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. வீடியோ எடுத்தே 10 நாள் ஆகுது. ஏன்னா இது மகளிருக்காக உள்ள வீடியோ, நான் மகளிர் தினத்தன்னைக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸை உற்சாகப்படுத்துங்க. அம்மாவாக இருந்தாலும், மாமியாராக இருந்தாலும், மருமகளாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பேரன் பேத்திகளாக இருந்தாலும் சரி, லேடிஸுக்கு உற்சாகப்படுத்துங்க. மகளிர் தினத்தை கொண்டாடுங்க. அவங்களுக்கு கல்யாண நாள், பிறந்த நாள், அந்த மாதிரி அவங்களோட விசேஷம் வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக லீவு கொடுங்க. சமையக்கட்டுக்கு அனுப்பாதீங்க. ஹோட்டலில் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டா தப்பு கிடையாது. அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து அன்னைக்கு வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுங்க. அவங்கள வந்து உற்சாகப்படுத்துங்க. ஓகேவா? இப்போ நான் காமிச்சிருக்க மாடல் ஒன்று எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலை நுணுக்கத்தோடு செஞ்சுருக்காங்க. கலை சமைக்கிறோம் பாருங்கள், அது ஒரு கலை. பாத்திரம் வளர்க்குறது ஒரு கலை, துவைக்கிறது ஒரு கலை. இப்போ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் கலை. நம்மளுக்கு ஆர்வமும் திறமையும் இருக்கணும். அதை வந்து ரசிக்க தெரியணும். முதல்ல அவங்கவுங்கள ரசித்தோம்னா ரசிப்புத்தன்மை வந்தாலே எல்லாமே ரசனையோடு நம்ம செய்யலாம். ஓகேவா? இதை எவ்வளோ பொறுமையாக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? நான் அதை எடுத்து அழகாக மாட்டி வீடியோ மட்டும் தான் நான் போட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த திறமை இல்லை. சரியா? அந்த கலை நுணுக்கம் கற்றுக்கிறது அது இல்லை. நமக்கு தெரிஞ்ச சமையல் அப்போலேருந்து தெரியாதனால தான் யூடியூப் சேனலே ஆரம்பித்து சமையலை போட்டு கலக்கணும்னு கலக்கிக்கிட்டு இருக்கேன். இது வந்து எங்கள் அக்காவுக்கு எவ்வளோ வருங்க. உண்மையிலே சொல்கிறேன்,
இதை வந்து அவங்க வீட்டில் வந்து இருக்கிறவங்க நல்லா இன்னும் என்கரேஜ் படுத்தணும். இப்போ அவங்க பசங்க பொண்ணுங்க எல்லாமே என்கரேஜ் படுத்துகிறாங்க. அவங்க பொண்ணு வந்து துபாயில் வந்து இருக்கா, மேரேஜ் பண்ணிவிட்டு யூடியூப் சேனல் வேறு வச்சுருக்கா. ஓகேவா? அவளும் இங்கே போட்டு விட்டுட்டா. என் பங்குக்கு நானும் எங்கள் அக்காவுக்கு முடிஞ்சதுன்னா செய்வோம் அப்படி சொல்லிட்டு நானும் சரி நம்ம சேனலில் போடுறாங்க. பேங்கிள்ஸ் பாருங்கள் அப்படியே அழகாக இருந்துச்சுங்க. என் கை வந்து மொழிக்கை, அதனால் வளையலை போட்டும் காட்ட முடியாது, கலட்டியும் காட்ட முடியாது. அதனால் என்னால் வளையல் போட்டு காட்ட முடியல. ஓகேவா? அதனால் வளையலை கையிலே வச்சு காட்டுற ஒரே ஒரு பேங்கிள்ஸ் மட்டும் தான் போட முடிஞ்சிச்சு. அவ்வளவும் அழகழகாக அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருந்தாங்க. இதெல்லாம் காட்டன் சாரி கட்டிக்கிட்டு இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அழகாக கட்டிட்டு போனது வேறு லெவலாக இருக்கும். எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க எல்லோரும். சீரியலில் பாருங்கள், யாருங்க ஒரிஜினல் நகை போட்டு வராங்க பவுனில், எல்லாமே இது தாங்க. சீரியலில் எல்லா சீரியலையும் பாருங்கள், ஒருத்தர் போட்டு வரல, அப்படியே அம்சமாக இருக்குது. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலைங்க, சான்ஸே இல்லை. எங்கள் அக்கா பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. அதை தனியாக வேறு நான் எல்லாத்தையும் பரப்பி வச்சு வேறு வீடியோ எடுத்திருந்தேன். ஒன்று வச்சு வேறு காமிச்சேன். கழட்டிட்டு மாட்ட முடியல. அதனால சரின்னு இப்படி வச்சு எடுத்து வேறு டிசைனை ஒன்றா எடுத்து காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து காமிச்சிட்டு இருந்தேங்க. என்ன ஒரு கலை நுணுக்கம் பார்த்தீங்களா? வேறு லெவல் போங்க. இந்த அக்கா இருக்கிறதோ ஆவடி, நான் இருக்கிறதோ கேகே நகர். ஆனால் அக்கா ரெண்டு வந்து காமிச்சாங்கள்ல, அவங்களுக்காக எங்கள் பெரியம்மா வேறு பார்த்துருப்பீங்க எல்லாரும் வீடியோலாம். எங்கள் பெரியம்மாக்கும் போட்டு வேறு வீடியோலாம் எடுத்துருந்தேன். இதில் என்னை எடுத்துக்க சொல்கிறதெல்லாம் நீ எடுத்துக்க, உனக்கு பிடிச்சதெல்லாம் அப்படின்னா நானும் ஒரு 2 டிசைன் எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போயில கட்டிட்டு போகலான்னு எங்கள் பாப்பாவும் சுடிதாருக்கு போடுறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. இது உங்களுக்கு வேணும்னா ஜெயா டெரக்கோட்டா இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். ஓகேவா? அதில் நிறையா போட்டிருக்காங்க, டெய்லி போட்டுருக்காங்க, விதவிதமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொன்றும் அவங்க செஞ்சதுனால இது வந்து என்னென்ன பேருன்னு எனக்கு தெரியலைங்க. அதனால தான் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா அதை பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இந்த காமிக்கிற டிசைன்ஸ்களை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மகளிரை வந்து உற்சாகப்படுத்துங்க. வீட்டில் இருக்க பெண்களை உற்சாகப்படுத்து. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களையும் நீங்கள் உற்சாகப்படுத்தினீங்கன்னா நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் உற்சாகமாயிடுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு இருக்கிற திறமையை வெளியில் கொண்டுட்டு வர விடுங்க. அவங்களுக்கு பக்கபலமாக இருங்க. அது மட்டும்தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகேவா? பாருங்கள், ஒவ்வொரு டிசைனும் பாருங்கள். ப்ளூ கலர் செம்ம இல்லை? இது வந்து நல்லா ஷார்ட்ஸ் மாதிரி இருக்குது. நல்லா கழுத்தை ஒட்டி போட்டுக்கலாம் அழகா. சூப்பராக இருக்குல்ல? சே, வேறு லெவல் போங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனு. அங்கே பாருங்கள், ஒன்று அவங்க எடுத்து கொடுக்க எங்கள் பாப்பா வீடியோ பிடிக்க. கடவுள் தந்த வரம். பசங்கள்லேருந்து மருமகள்லேருந்து என் பேத்தி வரைக்கும் எனக்கு எல்லாமே கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன்று நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்னா அவங்கவுங்க பிடிச்சதை அவங்கவுங்க செய்ய விட்டோம்னா எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். கண்டிஷன் போடக்கூடாது யாரையுமே. இப்போ நான் இவ்வளோதான் செஞ்சிட்ருக்கேன், யூடியூப்பில் வர்றேன் போகிறேன் பண்ணுறேன்னா என்னை வந்து ஃப்ரீயாக சுதந்திரமாக விட்ருக்காங்க. அப்போ அவங்களையும் நம்ம சந்தோஷமாக சுதந்திரமாக வச்சுக்கணும்ல. அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய விட்டால் நம்மளுக்கு பிடிச்சதை அவங்க செய்ய விட போகிறாங்க. நம்ம சுதந்திரமாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கலாம். ஓகேவா? இந்த கையில் போடுற பேண்டு இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டிசைனை நான் போட்டு காமிச்சிட்டு இப்போ கீழே வச்சுட்டு இதை பையன் தான் எடுத்தாப்புல இந்த வீடியோவை. செம்மையாக எடுத்துருக்காருல, சூப்பரில். ஒவ்வொரு டிசைனையும் அப்படி நுணுக்கமாக காட்டுறாங்க பாருங்கள். வேறு லெவல் போங்க. அதுக்கு மேட்சாக பேங்கிள்ஸு, தோடு, இது இல்லாமல் நீங்கள் என்னென்ன டிசைன் கேட்டாலும் அவங்க செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைனை சொன்னாலும் செஞ்சு தருவாங்க. ஓகேவா? இதை ஒவ்வொரு ஜாமானும் ஒவ்வொரு இடத்துல வாங்கிட்டு வந்து அவங்க சேகரித்து அந்த டிசைன் அமைக்கிறது தாங்க அவங்களோட பெரிய வேலைங்க. பாருங்கள், ஒவ்வொரு டிசைனையும் பாருங்கள், ஒன்று வேறு டிசைனுங்க, சான்ஸே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் கேட்டாலும் சரி, அவங்க ஐடி கொடுக்குறேன், கீழே இன்பாக்ஸில் போய் பாருங்கள். கண்டிப்பாக அதை வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா? ஒவ்வொன்றும் ஒரு விதங்க. டெரக்கோட்டா ஜுவல்ஸ் அருமை. ஓகே பாய், நன்றி, வணக்கம். மீண்டும் மகளிர் தின வாழ்த்து.